எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, யாருன்னா அடிக்கிற மாதிரி வந்தானா மொதட்டி ஓடியாக இருக்கணும், கையை வாங்கிட்டானா உடனே அடிச்சிடணும், வெட்டினா வெட்டிடணும், அவ்வளோதான். எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது தான். எப்படி சார் தண்ணிக்குள்ள சிலம்பம்னா எப்படி சார்? முன்னே நேருக்கு சுற்றி காமிச்சிருமா தண்ணிக்குள்ளே. எங்கள் அக்காவை ஒருத்தர் திட்டார். அவர் 6 அடிக்கு மேலே இருப்பார், செம்ம பாடியாக இருப்பார். எல்லாருமே பயப்படுவாங்க, அந்த ஏரியாவிலே அவருக்கு பயப்படுவாங்க. கரெக்டாக காலில் கட்டவரில் மட்டும் எனக்கு மாட்டிச்சு, அவ்வளோதான். இருந்தேன் நான் ஆகிட்டு கோடாலி அவனை கடிச்சிக்கிறது கட்டவரில் துண்டாகிட்டேன். வாத்தியாருக்கு அடுத்த புஸ்தகம் தான் இங்கே வந்து அடிச்சிட்டான். அடிச்சோன்னா எல்லாம் சாக்கு, ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு, கூட்டமே சைலண்ட். நான் இப்படி உட்காந்துருந்தேன். நான் சொன்னேன், இவன் மட்டும் என்கிட்ட கிடச்சானா அவங்க ஊர் வரைக்கும் வரட்டிடுவான்னு சொல்லிட்டேன். தட்டியல் முன்னாடி எழுந்துடுறானாரு. அண்ணன் வரட்டி வேடாம் அப்படின்னாரு. நீங்கள் சொன்னால் வரட்டுவானு அப்படின்னா, டே எப்படா வரட்டுவாங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் வரட்டுவானே அப்படின்னு. சரிடானாரு. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தங்கம். இவர் ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர். நியர்லி ஒரு 2000 ஃபிலிம்ஸ் ப்ளஸ் பண்ணியிருக்காரு. நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு, கலைமாமணி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக என்னென்ன கேள்விலாம் கேட்க போறோன்றதை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். முக்கால்வாசி உங்க லைஃப் ஸ்டைல், உங்களோட ஆரம்ப காலம் சினியில வரும்போது உங்களோட ஆரம்ப காலம் எந்த வயசு சார்? சினிமாவுக்கு வரும்போது? ஆமா, 18 வயசு. முதல்ல திரைக்குறள் நேயருக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதில் நிறுவனத்தாருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் என்னோட மன நேர்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு வரும்போது 18 வயசு. 18 வயசு. 18லேருந்து 19க்குள்ளே இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே ஏதோ தண்ணிக்குள்ளே சிலம்பம்லாம் பண்ணேன், அதுக்கு ஒரு அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே அந்த அவார்ட்லாம் வாங்குதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவார்ட்ல எப்படி சார் தண்ணிக்குள்ளே சிலம்பம்லாம் எப்படி சார்? முன்னே நேருக்கு சுற்றி காமிச்சிருமா தண்ணிக்குள்ளே எப்படி சார் சிலம்பம் சுத்த முடியும்? கஷ்டம். சுத்த முடியாது. இது எப்படி தெரியுமா சார் இருக்கு? அந்த சிம்பு படம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கோவில் படம். அந்த படத்துல வடிவேல் கம்பு மாஸ்டர்னு சொல்லிட்டு கம்பு சுத்துவாரு. ஏதாவது கிடைப்பாங்க, தண்ணியில அடிப்பாங்க, டப்பா சுத்த நீ மேல ஊத்திரும். நான் கம்பு சுத்தி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார், ஒரு 2-3 வீடியோஸ்ல பாத்திருக்கேன். பயங்கரமா இருக்கும். என்னன்னா மேடம், எனக்கு 6 வயசுல எங்க அப்பாலாம் எங்க ஊர் தூத்துக்குடி பக்கத்துல கொம்மடிக்கோட்டைன்னு ஒரு அழகான கிராமம். காடு தான் இருக்கும், லைட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் லைட்லாம் கிடையாது. அப்போ தற்காப்புக்காக எல்லாருமே அங்கே ஒரு வீடு இருக்கும், ஒரு கிலோமீட்டர் தள்ளி வீடு இருக்கும், அப்படி தான் வீடு இருக்கும். அப்போ எல்லாமே சிலம்பம், இந்த அருவா கத்தி, இது மாதிரி வேல் கம்பு, இது மாதிரிலாம் வச்சுக்குவாங்க சேஃப்டிக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி சுத்தமாக எனக்கு கொஞ்சம் ஆசை. எங்கள் அப்பாட்ட அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உட்காந்துருப்பேன். அவங்க கதைலாம் சொல்லுவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. நைட் அப்போலாம் 6 மணிக்கு படுத்துருவோம். இப்போ தான் 6 மணி யாரும் 12ங்கிறாங்க, 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டாங்கிறாங்க, குழந்தை பிறக்க மாட்டேங்க, ஒன்றும் பிறக்க மாட்டேங்க. அப்போலாம் 6 மணிக்கு படுத்துருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு கற்றுக்கணும் ஆசை. இப்போ ஸ்கூலில் என்ன 6 வயசு 7 வயசு தான் சேர்க்குறேன். எனக்கு காது இங்கே எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்காம அப்படின்னு சேர்க்கலை. 6 வயசு 7 வயசு சேர்க்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா தவறிடுறாங்க. எங்கள் அம்மா தவறினோடனே எனக்கு எங்கள் அம்மா கல்லறையில் போய் உட்காந்து அழுகுறேன் நைட்டு. எங்கள் அம்மா கூடவே படுப்பேன் கட்டில். அதில் எங்கள் அம்மா கூட போய் அங்கே போய் அடக்கமான இடத்துல படுத்துக்கிறேன். என்னடா அவன் இப்படி இருக்கான்னு சொல்லி வெளியூருக்கு அனுப்புகிறேன். சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மயிலாப்பூரில் ஒரு கடைக்கு வேலைக்கு வரேன் 7 வயசில். வரும்போது இந்த ஊரில் எல்லாரும் பேசுவாங்கள்ல, திட்டினா உடனே திட்டுவாங்கல்ல ஒரு வார்த்தை, அது சொல்லி அந்த கடைக்காரர் என்னை திட்டாரு. எங்கள் ஊரில் அது ஒன்று அருவாள் எடுத்து கழுத்தை வெட்டிடுவோம் அந்த வார்த்தை சொன்னாலே. நான் சின்ன பையன், இதெல்லாம் அப்போ கோலி சோடா இருந்துச்சு, தூக்கி ஒரே அடி அடித்தேன். அது வெட்டிச்சு. அப்புறம் கேஸ் நிறையா இருக்கும் அந்த கோலி சோடா. இந்த தேர்தலெல்லாம் போய் இவங்க தான் அடிக்கிறது தான் வச்சு அடிப்பாங்க. தேர்தலாம் கரெக்டாக நடக்கலாம். அப்போ வெடிச்சு அவர் என்ன பிடிக்க வந்தார், காலில் குத்தி ஒரு ரத்தம் வந்துச்சு. அப்போ அங்கே கபாலின்னு மயிலாப்பூரில். ஆனால் இப்போ இருக்காரான்னு தெரியல. நானும் அவரை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அவர் தான் சொன்னார், இங்கே வர நீ அவனை திட்டின தப்பு, அவன் ரோசமாக அடிச்சிட்டான், விட்டுரு, பேசாமல் ஊருக்கு அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னாங்க. திருப்பி ஊருக்கு வந்துட்டேன். திருப்பி திருச்சிக்கு போகிறேன். திருச்சிலையும் அதே மாதிரி பிரச்சனை. மாட்டுக்கு தொழுவத்தில் வச்சு சாப்பாடு போடுவாங்க கடையில் வேலை செஞ்சால். அப்புறம் எங்கள் அக்கா கிட்டே போய் அந்த உப்பு வியாபாரம் எங்கள் அக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அது வியாபாரம் பண்ணாக்க அப்படியே 8 வயசில் அப்படியே ஆகி 7 வயசு இருக்கும். அப்போ எங்கள் அக்காவை ஒருத்தர் திட்டார். அவர் 6 அடிக்கு மேலே இருப்பார், செம்ம பாடியாக இருப்பார். எல்லாருமே பயப்படுவாங்க, அந்த ஏரியாவிலே அவருக்கு பயப்படுவாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும். எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, யாருன்னா அடிக்கிற மாதிரி வந்தானா மொதட்டி ஓடியாக இருக்கணும், கையை வாங்கிட்டானா உடனே அடிச்சிடணும், வெட்டினா வெட்டிடணும், அவ்வளோதான். எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது தான். எனக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். என் படத்துலேயே அதான் டைலாக்கே வச்சுருக்கேன். கரெக்டாக காலில் கட்டவரில் மட்டும் எனக்கு மாட்டிச்சு, அவ்வளோதான். இருந்தேன் நான் ஆகிட்டு கோடாலி அவனை கடிச்சிக்கிறது கட்டவரில் துண்டாகிட்டேன் அந்த வயசில் 7-8 வயசில். அப்புறம் என்ன பிடிக்க வந்தாங்க. அப்படியே போய் அப்புறம் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் திட்டி கூட அப்படியே அப்போல்லாம் பெருசாக அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. காம்ப்ரமைஸ் ஆகி பக்கத்து கடைக்காரர் சொன்னார், இந்த இவ்வளோ வீரனாக இருக்க அந்த வயசுலையே நீ சண்டை கற்றுக்க முறையா அப்படின்னாரு. ஐயோ எனக்கு ரொம்ப ஆசைக்கும் போது திருச்சியில் தக்ஷாமூர்த்தி ஆச்சாரியார் அப்படின்னு எங்கள் வாதியார் அவர் பேர், அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க.
ஒரு 100கணக்கான பேர் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் புதுசாக உள்ளே நுழையிறேன். கூட இருக்கவங்கலாம் இவனை சேர்க்காதீங்கிறாங்க என்ன. ஏனே தெரியல, அவன் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெளியூர்லேருந்து வந்திருக்கான், அவன் சேர்க்கக்கூடாதான். எங்கள் வாத்தியார் நல்ல மனிதர். அவர் சொன்னா, டேய் அப்புறம் வேணால் ப்ராக்டிஸ் கொடுத்துலாம்டா, இப்போ வந்து அந்த டீ கிளாஸை தூக்கி அங்கங்கே போட்டிருக்கான், எடுத்து ஒரு கடையில் போவேன், டீயில் வாங்கிட்டு வரலாடா, நான் வாங்கிட்டு வருவேன். செருப்பில் வந்து ஓரமாக எடுக்கணும், அடிக்கிறேன், அதை கூட்டிடுறேன், தண்ணி தொளிப்பா, கோலம் போடுவேன், கோலம் போட தெரியாது எனக்கு, கோலம் போடுவேன்ட்டேன். உள்ளே சேரணுங்கிறக்க அப்புறம் சேர்த்துறாரு. சுமார் 1 வருஷம் அங்கே சும்மாவே இதே வேலை, கூட்டுறது பெருக்கிறது தான் வேலை, வேறு ஒரு வேலை இல்லை. ஆஞ்சநேயர் மாலை போடுவேன். என்னை வந்து கம்பு துடைக்கிறது நான் தான், டெய்லி துடைச்சி வச்சுட்டு நான் தான் காலைல இருந்துச்சு வந்து துடைப்பேன். அவனுக்கு ஏற்றாப்புல கம்பெடுத்து அடிப்பானுங்க, கம்பை தொட்டா, நீ ஏடா கம்பை தொடுறாம்பாங்க. அப்போ நான் எனக்கு எங்கள் அம்மா அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கும், அடித்தா திருப்பி அடிக்கணும்னு. ஆனால் அந்த இடத்துல நான் ஏதோ காரணம் காட்டி ஏதோ அடிக்கலை, முறைச்சேன்னா முறைக்கிறேன் நானுங்க. அப்புறம் அதில் நல்லவங்களாம் இருப்பாங்கள்ல, டேய் விட்றா கம்பு துடைக்கிறது அவன் தான்டா, என்ன பெருசாக சொல்கிறான், அப்படியே இதாகி ஆச்சு. ஆனால் நான் ஆஞ்சநேயர்கிட்ட போய் அழுதேன். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு, கம்பத்தோடு தான் அடிக்கிறானுங்க, துடைக்கிறது நான் தான், ஏன் எனக்கு சண்டை கற்றே தரமாட்டாங்களா அவங்க. அப்படி வேறு வழி இல்லை, எனக்கு தெரியாது ஒன்றுமே. அம்மா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க, ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட போய் கேட்குறது நீங்கள். அப்படியே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு அப்படியே எங்கள் வாத்தியார் சுற்றுறாருல கவுஸு, 1லேருந்து 108 கவுஸ் இருக்குது. யாரும் 108 கவுஸு சுற்றி நாங்கள் பார்த்ததே இல்லை. ஒரு 4 கவுஸ் 5 கவுஸ் தான் சுற்றுவாங்க. எனக்கு ஞாபகம் வந்து அதை எடுத்து அன்னைக்கு அப்போவே ஆஞ்சநேயர்ட்ட அதை காலில் வச்சு கும்பிட்டு அங்கேயே போய் சுற்றுறேன். வர ஆரம்பிச்சிச்சு, சுற்றுறேன். இப்போ அப்படியே லைட்டாக டெய்லி 5 மணிக்கு வந்தால் 4 மணிக்கு வர ஆரம்பிக்கிறேன். என் 10ல் டைமு ஃபுல்லாக சுற்றுறேன். தண்டால் அடிக்கிறேன், கையெல்லாம் பலமாக இருக்குன்னு தண்டால் அடிக்கிறேன். ஏன்னா இவனுங்களாம் தெரியக்கூடாது, ஃபுல் கை சட்டை போடுறேன், ஆம்ஸ்லாம் பார்த்துடக்கூடாது, இவனை பார்த்தா எங்கடா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி போட்டு கம்பு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ 4 மணிக்கு வந்தவன் 3 மணிக்கு வர ஆரம்பிக்கிறேன். 3 மணிக்கு வந்தவன் 10ல் 2 மணிக்கு வரேன். 2 மணிக்கு வந்து இப்போ என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு 15, 16 வயசு 17 வயசு ஆகிடுச்சு. கட்டு மஸ்தாக ஆகிட்டேன். என்ன தொடவே முடியாத அளவுக்கு நான் சிலம்பம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். இது யாருக்குமே தெரியாது. அப்போ தான் உலக்க தெரியுமா? தெரியும், நல்லா இவ்வளோ தடியாக இருக்கும், இவ்வளோ தடியாக இருக்கும். உலக்க பார்த்து எதுக்கு உலக்கன்னா என்னது? கரெக்ட். அப்போ நல்ல வேலை தெரியுது உங்களுக்கு. அந்த உலக்கையை வச்சுட்டு நான் வந்து சுற்ற ஆரம்பித்தேன். சுற்ற முடியல, ஆனால் சுற்ற ஆரம்பித்தேன். பார்க்கலாம்டா என்ன தான் பண்ணுவோம் நீ பார்த்து சுற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா வச்சுருப்பாங்க அங்கே எல்லாமே இருக்கும். கரலைக்கட்டையில் சிலம்பம் சுற்றுவேன். அப்படி சுற்றி அப்படி பகலுக்கு தலைவாரலாம் கரலைக்கட்டையில் எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அதை நம்ம கை ஸ்ட்ராங்காக இருக்காக எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து திருச்சியில் போய் காவேரி ஆற்றுக்குள்ளே போய் சுற்ற ஆரம்பித்தேன். காவேரி ஆற்றுக்குள்ளேனா மணல், இங்கே தரையில் சுற்றுறக்கும் மணலில் சுற்றுறக்கும் ரொம்ப இது இருக்கும். ஏன்னா மணலில் சுற்றினாக்க சுற்ற முடியாது, ஸ்டெப்ஸ்லாம் போட முடியாது. அதனால் அங்கே போய் சுற்ற ஆரம்பித்தேன். அங்கே சுற்றிட்டு பார்த்தேன், தண்ணிக்குள்ளே இறங்கி சுற்றலாமே அப்படி தண்ணிக்குள்ளே இறங்கினேன். சும்மா இவ்வளோ இடுப்பு அளவுக்கு தண்ணிக்குள்ளே போய் சும்மா அப்படியே மேலே வரைக்கும் வரோம், கீழே வராது, சுற்ற முடியாது. இன்னும் கொஞ்சம் என்ன போகலான்ட்டு உள்ளே போயிட்டு அப்படியே முதல்ல ஒரு 10 நாள் 15 நாள் வரல, சும்மா இப்படி இழுத்தா தண்ணி எங்கேயோ இழுத்துருப்போம். அப்படி பண்ணி தண்ணிக்குள்ளே சுற்ற ஆரம்பித்தேன். அப்புறம் எதிர் தண்ணி இருக்கணும், அதில் நின்று சுற்ற ஆரம்பித்தேன். நம்மளை அடித்து தள்ளிட்டு போகும் அந்த மாதிரி காவேரி தண்ணி தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ பவராக இருக்கும். அதில் போய் சுற்ற ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவு நல்ல தேர்ச்சி பெற்றேன். என்னை யாரும் தொடவே முடியாத அளவுக்கு தேர்ச்சி பெற்றேன். இப்போ எங்கள் வாத்தியார் எங்கள் வாத்தியார் என்ன பண்ணார், ஒரு 20-25 அடியில் ஒரு முள்வேலி கட்டியிருப்பார். எப்போதுமே இருக்கும் எங்கள் பள்ளிக்கூடத்தில். முள்வேலி வச்சுட்டு அவர் இரும்பு கம்பி கட்டிக்குவார். இது முள்வேலிங்கன்னா இதில் ஆளை நிற்க வைப்பார். அவர் இழுத்துங்க ஓடி வந்துடணும், அவர் இழுக்கிறதுக்குள்ளே ஓடி வந்துடணும், இல்லை முள் விழுந்துடும், முள் மேலே விழுந்து கிழிச்சிக்கும். யாரும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஏன் நான் கேட்குறேன், எதுக்கோ கேட்குறாரு, என்னடா தங்கப்படம் நீ ஓடுறியாடா கிடையாது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னால் ஓடுறேண்ணே, அப்போ ஓடுறா அப்படின்னாரு. இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, நம்மளே ஒன்றும் பண்ணல, இவன் என்ன பண்ண போகிறான்னு. நான் இப்போ இடுப்பில் ஒரு திருக்க வாரம் துண்டை வச்சுருப்பேன். துண்டு வச்சு எப்பவுமே நான் சேஃப்டிக்காக வச்சுருப்பேன். அந்த ஊரில் நிறைய கொள்ளை நடக்கும், அருவாளை குத்துவானுங்க, அதனால அந்த துண்டு சிறுக்க வாரம் வச்சுருவேன். திருக்க வாரத்தை கேள்விப்பட்டீங்களா? அடித்தா பீஸ் ஆகிடும், கத்தியை விட பவராக இருக்கும். அடிச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு கம்பு நல்லா சுற்றுவேன், கண்ணுக்கே தெரியாது, பிடிக்க முடியாது. சேஃப்டிக்கு வச்சுக்குவேன். நைட்டு வரேன் இல்லையா, அன் டைம் வரேன், அதை வச்சுக்குவேன். இப்போ வந்து துண்டை எடுத்து கையில் சுற்றினோன்னே அவன் கிட்ட பண்ணாங்க, இவருக்கு காயில் ஓட போகிறான்டா அவன் அப்படிங்கிறானுங்க. என்னடா ஓகேவாடா அப்படின்னாரு. ஓகேண்ணே அப்படின்னேன். இழுக்கிறேன்டா ஓடுறான்னாரு. அப்படின்னு ஸ்டெப் வச்சு அவன் இழுத்தோடனே பின்னாடி திரும்பி பிடிச்சேன். ஓடலை நான். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, எவனை கண்டா ஓடக்கூடாது, ஏற்று அடிக்கணும், ஓடனா அது வந்து கோலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நின்று பிடிச்சேன். பிடிச்ச உடனே எங்கள் வாத்தியார் கை தட்டினார். சூப்பர்ரா, சண்டை கத்தவன் ஓடக்கூடாதுடா, அதுக்கு தானே இந்த கீரை முண்டைங்களுக்கு ஒன்றுமே தெரியலடா இது வரைக்கும்
என் தவிர திட்டாரு அவங்களாம் ஒரு மாதிரி இருக்கு. நான் வேறு தலையை குடிச்சிக்கிட்டேன். திட்டுவானுங்களே என்ன பார்த்து திட்டுவாங்க, எனக்கு தலையை குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். இப்போ எங்கள் வாத்தியாருக்கு ஏதோ ஒரு மேலே என் மேலே ஒரு சின்ன இதாகிடுச்சு. உடனே இப்போ வந்து ஒரு பந்தயம்னா அங்கே வந்து அப்போல்லாம் சினிமாலாம் ஒரு தேட்டர் 2 தேட்டர் இருக்கும், டிக்கெட்லாம் கிடைக்காது. இன்னைக்கு காலையில் போய் 6 மணிக்கு உட்காந்தோன்னா மேட்ரி ஷோக்கு டிக்கெட் கிடைக்கும். அப்பவே தேட்டர் இருந்துச்சு சார். ஆமாம், ஸ்ட்ரீட் தேட்டரிங் தானே சார் அப்பெல்லாம் இருந்துச்சு? இல்லைண்ணே சார், திருச்சிராப்பள்ளியில் சென்ட்ரல் தேட்டர்லாம் இருந்துச்சு. சென்ட்ரல் இருந்துச்சு, ஜூபிட்டர் இருந்துச்சு, பேலஸ் இருந்துச்சு, ராக்கி இருந்துச்சு, வெலிங்டன் இருந்துச்சு, ராமகிருஷ்ணா இருந்துச்சு, பத்மபிரியாணி ஒரு தேட்டர் இருந்துச்சு, நிறைய தேட்டர் இருந்துச்சு அங்கே. ஆனால் டிக்கெட் கிடைக்காது, எந்த தேட்டர்லையும் டிக்கெட் கிடைக்காது. டப்பா படமாக இருந்தாலும் கிடைக்காது. அதில் போய் நிற்கணும், கியூவில் நிற்கி அப்புறம் தான் எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு போயிருக்கும்போது அது மாதிரி இருக்கிற டைமில் இந்த தேர் விளையாடுறேன். வரகநேரின்னு ஒரு இடம், அதில் வந்து தேர் வரும். தேர்னா தெரியுமா? தேர் இழுப்பாங்களே. பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சிருக்கு. சப்பரம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதில் சாமி இருக்கும், சாமி வச்சு எல்லா வீட்லேயும் வந்து நிறுத்துவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அது முன்னாடி சிலம்பம், உரிமை மேளம், புலியாட்டம் அதெல்லாம் ஆடிட்டு போவோம். அதில் எங்கள் வாத்தியார் தலைமையில் ஒரு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆப்போசிட்டில் வெளியூர்லேருந்து ஒரு குரூப் வந்திருக்காங்க. இப்போ எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொசிஷனுக்கு சட்டாம்பிள்ளைன்னு ஒருத்தர், அவர்கிட்ட அவன் விளையாடும்போது அவன் அடிச்சிட்டான். எங்கள் சட்டாம்பிள்ளை எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொசிஷனுக்கு தான் இங்கே வந்து அடிச்சிட்டான். அடிச்சோன்னா எல்லாம் சாக்கு. ஏன்னா அவர் எல்லாருக்கும் தெரியும், அந்த எல்லா ஏரியாவிலும் தெரியும். அவரை பெரியாள், அவர் போனாலே வணக்கம் சொல்லுவான். அந்த மாதிரி அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு, அந்த கூட்டமே சைலண்ட். நான் இப்படி உட்காந்துருந்தேன். நான் சொன்னேன், இவன் மட்டும் என்கிட்ட கிடச்சானா அவங்க ஊர் வரைக்கும் வரட்டிடுவேன்னு சொல்லிட்டோன்னே எங்கள் வாத்தியார் பக்கத்தில் இருக்காரு, கவனிக்கல. இப்படியே பார்த்துட்டு இருந்தால தட்டி எழுப்பினாடா எழுந்துடுறானாரு. அண்ணா வரட்டு வேடாம் அப்படின்னாரு. நீங்கள் சொன்னால் வரட்டு வேணாம் அப்படின்னா. டே எப்படா வரட்டுவாங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் வரட்டு வேணேன் அப்படின்னேன். சரிடானாரு. அப்போ தட்டி சலாம் ஒன்று இருக்குது, இந்த முண்டெல்லாம் தட்டி எடுக்கணும். அது வந்து ஒரு ஆஞ்சநேயர் சலாம் மாதிரியே இருக்கும். அது முறையாக கற்றுக்கிட்டவங்க மட்டும் தான் தெரியும், அது இல்லைன்னா கற்றுக்க முடியாது. நான் அப்படி நின்று சலாம் எடுத்தோடனே எல்லாருக்கும் ஒரு சாக்க, சரி அவன் ஏதோ இருக்குது அப்படின்னு. அப்போல்லாம் தொடலாம் அப்படியே வந்து அந்த தண்டா பைட்டுக்கு வந்து 5000 அடிச்சு முட்டி கீழே அப்படி பெண்டாக இருக்கும். ஒரு ஆஞ்சநேயர் படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் அப்படி எடுத்தோடனே எல்லாம் ஒரு சாக்கு. இப்போ கம்பு எடுத்து தர சொல்கிறேன் அண்ணனை, ஏன்னா கம்பு எடுத்து அடிப்பானுங்கள, அதனால் கம்பு விரைவு கொடுக்கணுன்னே வாங்குறேன். ஏன்னா குருவெல்லாம் அப்படி மதித்தோம். எங்கள் வாத்தியார் முன்னாடி நான் உட்காரவே இல்லை, கடைசி வரைக்கும் அவர் முன்னாடி உட்காந்ததே இல்லை. நின்றுட்டு தான் இருப்பேன், கை கட்டி தான் உட்காந்துருப்பேன், நின்றுட்டு இருப்பேன். வேட்டி கூட தூக்கி கட்ட மாட்டேன், இறக்கி தான் கட்டியிருப்பேன். இப்போ அவர்கிட்ட வந்து கம்பு கொடுங்கண்ணே, கம்பு வாங்குறாருன்னொடனே கம்பு கொடுக்குறாரு. வாங்கி அவர் காலில் வச்சுட்டு அப்படியே என் நெத்தி அவர் கால் விரல் 2 விரல்லையும் என் நெத்தி படுற மாதிரி உளுந்து கும்பிட்றேன். யாராவது வரைக்கும் அப்படி செய்யலை. எனக்கு தோணுச்சு, எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க குருனா எப்படி பண்ணணுன்ட்டு. கொண்டோன்னே அவர் ஒரு மாதிரி கலங்கிட்டார். என்னடா அவன் விளையாடுவான்னு தூக்கிட்டு, டே இப்போவும் சொல்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு முடியுமான்னு. அண்ணே நான் முடியும்ண்ணே அப்படின்ட்டேன். சரிடா விளையாடுறேன். பறவை சலாம் அப்படின்னு ஒரு சலாம் இருக்குது, அது வந்து சுழண்டு அடிக்கும். சலாம் வருஷம்னா அனல் பறக்கும், அப்படி ஒரு சலாம் வருஷம் எங்கள் வாத்தியார் சுற்றுவார். அது நானும் சுற்றுவேன். நான் கற்றுக்கிட்டேன் இல்லையா. இப்போ கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன, நான் தண்ணிக்குள்ளே மண்ணிலையும் சுற்றுறதுனால என்னோடய வேகம் 100 மடங்கு ஜாஸ்தி. குச்சி இவ்வளோன்னு இருக்கும், உலக்கையில் சுற்றினா எப்படி இருக்கும். எடுத்த உடனே கூட்டம்லாம் அப்படியே 10-15 அடி விலகிட்டாங்க. ஏன்னா சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு. செலாம் வருஷம்னா எங்கள் வாத்தியாருக்கு நினச்சிட்டாரு அடிச்சுட்டு அப்படியே செலாம் வருஷத்து முண்டா தட்டி அவட்ட போய் அப்படியே வணக்கம் அடிச்சு திரும்பி பார்த்தா இந்த ஆள் ஆப்போசிட் காணும். ஏன்னா அவன் ஒழிஞ்சிக்கிட்டான் போய் பார்த்து கூப்பிட்டான். இல்லை நீங்கள் தான் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா. ஏன்னா வேகத்துக்கு அதான் வேகம், விவேகம், அந்த டெக்னிக்கல் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். சிலம்பம் இல்லை, எல்லாத்துலேயுமே. இப்போ அவர் எல்லாம் கும்பல் தள்ளி விடுது. ஏன்னா நாங்கள் இருக்க வந்து அவன் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, தள்ளி விடுது விளையாட சொல்லி. ஒரே ஒரு பாடம் தான் பண்ணேன், கம்பை விட்டான், பயத்துலேயே விட்டான். விட்டோன்னா இப்போ நான் கராட்டே பிளாக் பெல்ட் சிட்டோரியனில் ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு மாஸ்டர் வந்தார், அவர்கிட்ட வச்சு அதுவும் கற்றுக்கிட்டேன். இதுதான் வேலையே எனக்கு. அவனை ஒரு ஊக்கடிச்சு கீழே விழுந்துட்டார். டோனி பண்ணை அவர் பேர். விழுந்தவுடனே அப்படியே கம்பல் எங்கே யார் தான் வந்து அடிக்க போகிறான்னு அந்த பத்திரக்காளி நிற்பாங்களா அப்படி நின்ட்டேன். ஒரே கைத்தட்டல் எனக்கு அந்த ஏரியாவில். அதாவது ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட ஒரு கைத்தட்டல், பெரிய கைத்தட்டல். எதிர்க்க கம்பு சுத்தின ஃபர்ஸ்ட் டைம்